ஹாய் சினிமா லவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் கேங்கர்ஸ். சுந்தர் சி, கேத்தரின் தெரசா, வாணி போஜன், அருள்தாஸ், ஹரிஷ் பெராடி, முனிஷ்காந்த், மைம் கோபி, விச்சு, முக்கியமான பேரை விட்டனா வடிவேலு, இவங்க கூட சேர்ந்து அவரும் நடிச்சிருக்காரு. படத்தோட கதை பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூலு சில பொறுக்கி பசங்களை அடியாளாக வச்சுட்டு 2 ரவுடி பசங்க அந்த ஸ்கூலில் நடத்துகிறாங்க. ஸ்கூல் நடத்துறது சும்மா ஒரு பேருக்கு தான். அதை பேனராக வச்சுக்கிட்டு ஊரை கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க. குறுக்கில் ஒரு குழந்தை வந்தால் கூட கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நாட்டில் நிறைய ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறவனுக்கு இப்படி தான் பண்ணுறானுங்க ப்ரோ அப்படின்றீங்களா? நமக்கு எதுக்கு ப்ரோ வம்பு? அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு காணாமல் போகுது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த பேப்பரை ஒரு ஓரமாக கிழிச்சு காது குடைஞ்சிட்டு மீதி பேப்பரை பத்திரமா பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் காது குடையிறதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு நல்ல டீச்சர் அம்மா இதையெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக எழுதி மெயில் இடத்துக்கு அனுப்புகிறாங்க. மெயில் இடத்துல ஒரு போலீஸ்காரை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. போலீஸ்காராக இல்லை, போய் ஸ்கூல் வாத்தியாராக வேலைக்கு சேர்ந்து அங்கே என்னென்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. சுந்தர் சி அந்த ஸ்கூலுக்கு பிடி வாத்தியாராக வராரு. யார் என்னன்னு விசாரிக்காமையே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பக்கம் நாம் தெரியாமல் போயிட்டா கூட நாளையிலேருந்து நீங்கள் தான் சார் ஹெட்மாஸ்டர் அப்படின்னு நமக்கே ஒரு போஸ்டிங் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல். அந்த ஸ்கூலில் ஏற்கனவே வடிவேலு பிடி வாத்தியாராக இருக்கார். சுந்தர் சி, வடிவேலு காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற நல்ல டீச்சர் அம்மா கேத்தரின் தெரசா கதாநாயகி. அப்போ அவங்களுக்கும் சுந்தர் சிக்கும் ரொமான்ஸு, டூயட் சாங்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுமா? அந்த ஸ்கூலை நடத்துறது பொறுக்கி பசங்க. அப்போ அவங்களுக்கும் சுந்தர் சிக்கும் ஃபைட்டு ஒர்க் அவுட் ஆகிடுமா? ஒரு மசாலா படத்துக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? கேலரி கொடுத்துட்டாங்க. நடிகர் சுந்தர் சியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வைக்கிறதுக்கு டைரக்டர் சுந்தர் சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேத்தரின் தெரசா கொஞ்சம் பழைய ஹீரோயின் தான். ஆனால் பாவம், நடிக்கிறது, கிளாமர் காட்டுறது, பத்தாத்துக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுன்னு பெரிய பாரத்தை சுமந்துருக்காங்க. படத்தில் இன்னொரு ஹீரோயினாக வாணி போஜன் ஃப்ளாஷ்பேக்கில் சுந்தர் சிக்கு ஜோடியாக வராங்க. பார்க்கறதுக்கு வாணி போஜனை விட சுந்தர் சி ரொம்ப அழகாக தெரிகிறாரு. டைரக்டர் ஆச்சு அப்படின்னு மேக்கப் மேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டி பார்த்தாரோ என்னமோ. ஒரு மசாலா படத்துக்கு தேவையான ஆக்ஷன், கிளாமர், காமெடி மூணையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பரவாயில்ல, கிளாமர் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காமெடி அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை விட்டு தேடி கண்டுபிடிக்க சொல்லணும். ஐயோ, தெரியாமல் ஒரு டப்பா பட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு கஷ்டப்படுற நேரத்தில் நல்ல வேலையாக கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தை காப்பாற்றி விட்டுடுது. அப்படி ஒன்றும் மோசமான படம் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன திருப்தியோட வெளியே வரோம். அதுவும் அந்த திருட்டு கும்பலில் நாமளும் ஒரு திருடன் மாதிரி ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கிளைமேக்ஸை பார்க்க வச்சுருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. ஒருவேளை இந்த படம் தாறுமாறாக ஓடிச்சுன்னா அரண்மனை 1, 2, 3, 4ன்னு பார்ட்டாக எடுக்கிற மாதிரி கேங்கர்ஸ் 1, 2, 3, 4, 9, 10 எடுக்கிற பிளான் இருந்திருக்கும் போல் லீடு வச்சுருக்காங்க. ஓடிடி இல்லாதவங்க தேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடி இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.